எந்திரியா யோ எந்திரியா எவ்வளவு எழுப்பிருக்க டேய் யாரா நானே 2 நாள் தூக்கம் இல்லாம இப்பதான் கண்ணாசத்தை வந்து நொய்யின்னு என்னடா வேணும் உனக்கு? யோ அன்னைக்கு நீ என்னையா சொன்ன? நான் டிவோர்ஸ்க்கு ஓகே சொன்னா நீலா இதான் சாக்குன்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டு வந்தானே சொன்னேன். ஆமா சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நீ டைவர்ஸுக்கு ஓகே சொன்னீன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடும். நீ அப்படி நினைச்சிட்டே இரு, அதெல்லாம் நடக்காது. அவ என்ன தேடி வருவா, அதுதான் நடக்க போகுது. நினைச்சுக்கிட்டே இரு. அப்படி கனவுன கண்டு வந்து பேசிட்டு இருக்கியா? யோ கனவு இல்லையா, நிஜத்துல நடந்ததா சொல்றேன். நான் எனக்காக மேட்ரிமோனில பொண்ணு பாக்குறேன்னு ஒரு பிட்ட லைட்டா தான் போட்டேன். அவ அப்படியே காண்டாயிட்டா தெரியுமா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இன்னுமா புரியல? அவ என்ன லவ் பண்றாயா, லவ் பண்றா, அதனாலதான் அவளுக்கு கோவம் வருது. உனக்கு புரியலையா? வெள்ள மிஸ் அவ என்ன லவ் பண்றா. கூடிய சீக்கிரமே அவ வாயில வர வைக்கிறேன் பாரு. எந்திரா தூங்க போறீங்களா? எந்திரா. ஓ கால் அடிக்குமா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த பொண்ணை நீ டெஸ்ட் பண்ணி பாக்குற. அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியல. ஆமா, இவருக்கு தான் அவளை பத்தி எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரியலடா. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு உன்னை விட்டு போதான் போறா, நீ நடுத்தெருல நிக்கதான் போற. வாய் கழுவியா? இப்பதான் காண்டாய் பேசிட்டு போத பாத்துட்டு வரேன், இப்படி அவசரமா பேசுற. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமா வேணா தேடி வந்து சோழன் சோழன் டிவோர்ஸ்லாம் வேணாம் சோழன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் சோழன் அப்படின்னு சொல்லுவேன். சேர்ந்து வாழலன் இப்படி கனவு கூட கட்டிக்கிட்டே இரு. டேய் ஒன்னு சொல்றேன்டா, உன்னை விட உன் அண்ணனும் தம்பியும் தாண்டா இந்த விஷயத்துல கெட்டிக்காரனுங்க. அவனுக்கு தாண்டா இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கானுங்க. நீயும் இருக்க பாரு, லவ் பண்றதுக்கும் துப்பு இல்ல, சேர்ந்து வாழ்றதுக்கும் வக்கு இல்ல. மரியாதையா போயிருங்க இருந்து, இல்லன்னா எதையாவது தூக்கி அடிச்சிட போறேன். வந்துட்டான் அங்க இருந்து ஆளப்பாரு, தூங்குறவனை கட்டுக்கிட்டு. கிரேசி ஓல்ட் மேன், இவர் நம்ம கான்ஃபிடன்ஸ் கெடுக்க பாக்குறாரா? இதுக்கெல்லாம் அசந்தராத. நீ கெத்து, இவர் வெத்து. என்ன லைட் எரியுது ரூம்ல? மணி மணி 1 ஆச்சு, இன்னும் தூங்கலையா? சரி என்னன்னு போய் பாப்போம். இல்லங்க மணி 1 ஆயிடுச்சு, அதான். எனக்கும் டைம் பார்க்க தெரியும். என்னங்க கடுப்பா பேசுறீங்க? நான் கல்யாணத்துக்கு பொண்ணு தேர்றத நினைச்சதும் அப்செட் ஆயிட்டீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு நான் ஏன் அப்செட் ஆவறேன்? அத வேற நீங்க சொல்லணுமா? உங்க முகத்திலே தெரியுது. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். சத்தியமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சூப்பர், அவ்வளவுதான். அப்ப எப்பவும் போல காத்தாட வெளியே உட்காந்து வேலை செய்யுங்க. எதுக்கு ரூம்ல அடைஞ்சு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் என்னமோ பண்றேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஒழுங்கா வெளியே வந்து உட்காந்து வேலை செய்யுங்க. இல்லனா அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு நீங்க அப்செட்டா இருக்கீங்கன்னு நான் நினைப்பேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, எனக்கு எங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அங்கதான் என்னால வொர்க் பண்ண முடியும். டேமேஜ். சீக்கிரம் நீங்க வழிக்கு வருவ, நான் வர வைக்கிறேன். எல்லாம் லேப்டாப்ல இருக்கீங்க. அப்போ லேப்டாப் வச்சு சாமி கும்பிடுங்க. கும்பிடுங்க. என்னங்கண்ணே? ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. கடவுளே, எனக்கு எல்லாமே நல்லபடியா முடியணும். நீ கவலையப்படாதப்பா, நீ போற விஷயம் நல்லபடியா நடக்கும். உன்னை எல்லாரும் பயங்கரமா பாராட்ட போறாங்க பாரு. அந்த கடவுள் அருள் உனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூண்ணே. ஆல் தி பெஸ்ட்ங்க. தேங்க்ஸ் பாண்டி. அனி ஆல் தி பெஸ்ட் அனி, நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் பல்லவா. ஏங்க சிறப்பா பண்ணுங்க. சூப்பர். அங்கிள் அங்கிள், இவர் வந்துட்டாரா? அது இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கு. என் கம்பெனி முறையா என்னை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கிளைண்ட் பிரசன்டேஷனுக்கு தான் நான் இப்ப கிளம்பி போறேன். என்ன பிளஸ் பண்ணுங்க. என்னமா நீ கால்ல எல்லாம் விழுந்துட்டு? நம்மள தாயா மதிக்கவே மாட்டேங்கிறான். இந்த பாரு, உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ பெரிய இடத்துக்கு போவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் வாழ்த்து உனக்கு எப்பவுமே இருக்கும். அருமையா பண்ண. இந்தா இத வச்சுக்க. அங்கிள் இது எதுக்கு? வச்சுக்கமா, உனக்கு பிடிச்சது எதையாவது வாங்கிக்க. புடி. அம்மாய் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. வந்துட்டுமா? வேண்டாண்ணே, மெயின் ரோட்டுக்கு போனா நிறைய ஆட்டோ இருக்க போகுது, நானே போய்க்கிறேன்னு. என்ன, நான் தான் கூட போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போலாம். வரேண்ணே. சரிப்பா, வரேண்ணா. என்ன சண்டை? அவ எப்பவுமே அப்படிதான் என்கிட்ட பேசுவா. என்னமோ தினமும் அவ என்ன மதிச்சு அன்பா பேசுற மாதிரிலாம் கேக்குற. எனக்கு வாச்சது அவ்வளவுதான். ஹலோ, சொல்றா. டேய், காலேஜுக்கு பைக்ல போறேன், நீ வந்துறியா? இல்லடா, நான் அண்ணியோட பஸ்ல போறேன். அப்படியா? சரி ஓகே, நான் தினேஷை பிக் பண்ணிக்கிறேன், காலேஜ்ல மீட் பண்ணலாம். சரி, நாங்க முன்னாடி போறோம். பரவாயில்லடா, நீ போ. ஓகேடா, பாய். பாய்.
யாரா ஃபோன்ல? ஃப்ரெண்டு தான் நீ. நம்ம வீட்டு வழியாக தான் போகிறானாமா. சரி வா நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னா. இல்லை நான் வேணான்னு சொல்லிட்டேன். டேய் அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் இங்க ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். நீ அவனை வர சொல்லு, நான் ஆட்டோல போய்க்கிறேன். பரவாயில்ல நீ, நான் உங்களை ஆட்டோ ஏற்றிட்டு போகிறேன். டேய் அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு. பண்ணு பல்லவா. சொல்றா. எங்கடா இருக்க? கிளம்ப போறோம். சரி வீட்டுக்கிட்ட வரியா? சரி வரேன். இப்பதான் வந்தேன். ஓ ராகவ் வந்துட்டாரா? ராகவ் இரு பாக்குறேன். இல்ல அவர் இன்னும் வரல நிலா. இன்னைக்கு உனக்கு பிரசன்டேஷன் இருக்குல்ல? ஆமா திவ்யா, அதுக்கு தான் அவர் வந்துட்டாரான்னு கேக்குறேன். சரி நீ வா பாத்துக்கலாம். ஓகே திவ்யா, நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். சரி ஓகே. போய் ரைட் எடுத்துருங்க. பிரசன்டேஷன் கேட்டா நல்லா இருக்கும். கேஷா? அண்ணா இங்க தான் நிறுத்துங்க. சில்லற இல்லையாம்மா? சில்லற இந்தாங்க, இது படிங்க. சரியா ஓகேல? ஓகே. இவ்ளோ டென்ஷனா இருக்க? அப்படியே தெரியுது. நல்லாவே தெரியுது. என்ன டென்ஷன்? இல்லடி, இன்னைக்கு 12 மணிக்கு பிரசன்டேஷன் இருக்கு. அது நல்லா பண்ணணும்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நீ நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டல? அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அப்புறம் என்ன, இது ஒன்றும் உன்னோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் இல்லையே. ஏற்கனவே நிறைய பிரசன்ட் பண்ணிருக்கல. நான் இது வரைக்கும் பண்ண பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கிளைண்ட்ஸ்க்கு பண்ணது. இன்னைக்கு ரொம்ப பெரிய கிளைண்ட். எல்லாம் கரெக்டா போகணும்னு எனக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. இந்த பிரசன்டேஷன் நல்லபடியா முடிஞ்சாதான் நான் சரியாவேன்னு நினைக்கிறேன். நீ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க. உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங் ராகவ். உங்களுக்கு நான் ரெடி பண்றேன். ஓகே. பிரசன்டேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கிறது. உங்களோட ஃபைனல் பிரசன்டேஷன் நான் இன்னும் பார்க்கவே இல்ல. அந்த டிசைன் வீடியோ எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு. ராகவ் ஒரு நிமிஷம் வாங்களேன். நிலா, இதோ முருகன் சார் கூட தான் 5 வருஷமா ஆபீஸ்ல இருக்காரு. அவருக்கு கூட இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததே இல்ல. உன்னை நம்பிதான் ராகவ் இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. கண்டிப்பா. நிலா, யா என்ன பிரசன்டேஷனை பாத்துடலாமா? யா ஷூர், ரெடி பாத்துறேன். பண்ணி வைங்க. அந்த பாரு முருகன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அது நீ வரும்போது லேப்டாப் எடுத்துட்டு தானே வந்த? எடுத்துட்டு தான் வந்தேன். அப்புறம் எப்படி காணாம போகும்? எங்கேயாவது மறந்து வச்சிருக்க போற. நல்லா யோசிச்சு பாரு. வேற எங்கேயாவது வச்சிட்டியா? இல்ல திவ்யா, நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு தான் வந்தேன். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது என் கையில லேப்டாப் இருந்துச்சு. நல்லா யோசி நிலா. இல்ல, அதுக்கப்புறம் நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சேன். போன்ல பேசுறப்ப கூட லேப்டாப் என் பக்கத்துல தான் இருந்துச்சு. ஐயோ, என்னாச்சு, ஞாபகம் வந்துச்சா? லேப்டாப் அந்த ஆட்டோலயே விட்டுட்டு வந்துட்டேன்.